எப்படி இருக்கீங்க? நான் இப்ப என்னுடைய அட்டகாசமான மேக்கர் மொபைல்ல வெளியில போய்கிட்டு இருக்கேன். இந்த மேக்கர் மொபைலோட சிறப்பம்சம் என்னன்னா இதுல நம்ம எங்க வேணும்னாலும் போலாம். நான் டாக்டருக்கு வந்திருக்கேன். ஒரு மினி மேக்கர் மெசேஜ் வந்திருக்கு. ஹலோ, நான் தான் சினேட். ஹலோ ஷினைட், நான் உங்களுக்கு உதவணுமா? ஆமா மிஸ்டர் மேக்கர். இதோ இப்பவே நான் வந்துட்டு இருக்கேன். இதோ வந்தாச்சு. ஹலோ ஷினைட், கை கொடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எனக்கு ஒரு படத்தை வேடிக்கையா பெயிண்ட் பண்ண உதவ முடியுமா? என்னது வேடிக்கையான படமா? ஓகே, எப்படிங்கறத யோசிப்போம். மார்பிள்ஸ். எனக்கு இப்போ ஒரு செம ஐடியா தோணி இருக்கு. வாங்க நாம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அட்டகாசமான பொழுதுபோக்கு வேணும்னா ஒரு மார்பிள் இல்ல பந்த வச்சு பெயிண்ட் பண்ணுங்க. பணத்துக்கு ஜாலியா இருக்கும், பார்க்கவும் செமையா இருக்கும். வாங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதை பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல இடம் வேணும். அப்புறம் மார்பிளோட சேர்த்து டூடுல் டிராயிங்ஸ்ல இருந்து நமக்கு இன்னும் சில பொருட்கள் வேணும். ஓகே, இத பிடிச்சுக்க சினர். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள வாங்க. கொஞ்சம் ஸ்குவாட்டி பெயிண்ட். நமக்கு இதோட ஒரு பழைய டேபிள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு உதவிக்காக ஸ்கிராப்ஸ் கூப்பிடலாமா? ஸ்கிராப்ஸ். ஓ, கேரட்டா? சரி குடு, இத அப்புறம் வச்சு கேரட் அல்வா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஒரு பழைய ட்ரே தேவைப்படுது. அது கொஞ்சம் கொண்டு வந்து தர முடியுமா? எஸ் எஸ், இதேதான் எனக்கு வேணும். தேங்க் யூ ஸ்கிராப். இது கூட நமக்கு ஒரு துண்டு பேப்பரும் தேவைப்படுது. ஓகே, நாம இப்ப வேலைய ஆரம்பிக்கலாமா? மார்பிளஸ் மார்பிள் பெயிண்டிங் பண்ணுவோம். ஓ, நான் எதுக்காக மார்பிளஸ் சொன்னேன்னு புரியுதா? ஏன்னா இதுல மார்பிள் இருக்குல்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, நீங்க தயாரா? நீங்களும் தயாரா? பிரில்லியன்ட். வாங்க பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் பேப்பரையோ இல்ல கார்ட்போர்டையோ கீழே விரிச்சிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா பெயிண்ட் பண்ணும்போது நம்மளே ஏரியாம பெயிண்ட் கீழே சிந்தும். அதுக்காக தான் இது. இதை எடுத்து இங்க வச்சுக்கலாம். கிரேட். இதுக்கு நாம எந்த கலர் பெயிண்ட் வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஓகே, உங்களுக்கு எந்த கலர் வேணும் சினாய்? பிங்க், yellow, blue, அப்புறம் purple. பிரமாதமான சாய்ஸ். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து இப்படி ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணா அடுக்கி வைக்கலாம். இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல பர்பிள் கோடுகளை நாம எங்க வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். அடுத்ததா நாம அடுத்த கலர் பெயிண்ட்க்கு போலாமா? ஓகே, தி ப்ளூ, பிங்க். அப்புறம் நம்ம கடைசியா பயன்படுத்த போற கலர் மஞ்சள். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா முதல் கலரை எடுத்து திரும்ப அதே மாதிரி கோடு போடணும். பேப்பர் முழுக்க ஸ்குவாட்டி பெயிண்ட் கோடுகள் வரையற வரைக்கும் இதே மாதிரி தொடரணும். இப்ப அடுத்ததா வேடிக்கைக்காக ஒரு விஷயத்தை பண்ணலாம். மார்பிள கீழே போட தயாராகும். ட்ரம் ரோல் ப்ளீஸ். 3 2 1 கம் ஆன். இப்போ உருட்ட தயாரா இருங்க. அப்படிதான். இப்போ நாம மார்பிள இந்த மாதிரி மேலையும் அடுத்து கீழேயும் அப்படி இல்லைன்னா சுத்தி சுத்தி உருட்டணும். இப்படி பண்றப்போ அது பெயிண்ட்ல பட்டு நமக்கு இந்த மாதிரி அழகான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அப்புறம் திரும்பவும் கீழே. இதோ பெர்ஃபெக்ட். பெயிண்ட் உங்களுக்கு திருப்தியா இருக்கா சினாய்? சூப்பர். இப்போ அதை நல்லா காய வச்சிருவோம். இது செமையா இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் வேடிக்கை ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சினாய்? அப்படி போடுங்க. இப்போ நாம ஒரு பெரிய பெயிண்ட் பண்ணுவோம். இத பண்ணும்போது உங்க உடைகள் மேல பெயிண்ட் சிந்தலாம். அதனால பழைய துணியோ இல்ல ஆப்ரானையோ போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. ஓகே, ஃபாலோ மீ. எப்படி ஒரே செகண்ட்ல ஆளே மாறிட்டனா? முதல்ல கொஞ்சம் பழைய பேப்பர் மேல ஒரு பெரிய ட்ரேவை வைக்கணும். அப்புறம் நமக்கு ஒரு நல்ல பெரிய நியூஸ் பேப்பரா வேணும். அடுத்ததா நமக்கு நிறைய ஸ்குவாட்டி பெயிண்ட் தேவைப்படும். அப்புறம் உருட்டுறதுக்கு பெருசா ஏதாவது பொருள் வேணும். ஒரு ஃபுட்பால் மாதிரி. ஓகே சுனைட், நாம இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? எங்க அந்த பர்பிள் பெயிண்ட் கொஞ்சம் எடுத்து கொடுங்க பார்க்கலாம். எஸ், அதேதான். Orange, please.
பிரமாதம். இப்போ இதுல இந்த ஃபுட்பாலை வைக்கலாமா? இதை இங்க வச்சுட்டு இப்போ நாம இதை உருட்ட போறோம். 3, 2, 1 உருட்ட ஆரம்பிக்கலாம். அப்படிதான் அப்படிதான். இங்க வருது. Well done, Sinai. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பெயிண்ட் ஃபுட்பாலை எடுத்து இதோ இந்த இடத்துல வச்சிர போறேன். ஓகே Sinai, நீங்க வாங்க. சேர்ந்து என் கூட இத பாருங்க. இது எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க. ஓகே, நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். Sinai, இப்போ உங்க வீட்ல இன்னொரு அழகான கலைப்பொருளும் சேர்ந்துருச்சு. என்ன ஒரு பிரமாதமான மார்பிள் பிக்சர் இல்லையா? Well done, Sinai. Bye. எனக்கு இந்த மேக்கர் மொபைல் சவாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. சூரியன் ஒளிருது, பறவைகளுடைய கீச்சு குரல் நல்லா இருக்கு. ஓ, என்ன சத்தம் அது? யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. Circle. Now ஒரு triangle. Now ஒரு square. Now ஒரு rectangle. Now ஒரு shape. Now ஒரு shape. உங்களுக்கு மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் தெரியுது? 1, 2, 3, 4, 5, 6, 7. மொத்தம் 7 ரெக்டாங்கிள்ஸ் தெரியுது. Well done, shapes. இப்போ நீங்க மறுபடியும் டூடல் ட்ராஸ்க்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. மேக்கர் மொபைல்ல சவாரி போறதுக்கு நிஜமாவே இது ஒரு அருமையான நாள் மாதிரி தான் தெரியுது இல்ல? இது மினிட் மேக் டைம். இது மினிட் மேக் டைம். இதோ நான் வந்துட்டே இருக்கேன். இதோ வந்தாச்சு. நண்பர்களே, இது மினிட் மேக் டைம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போறோம். ஹேய், யாரது? யாரது? ஹேய், இங்க பாருங்க. இதுதான் ஃப்ராங்க். நான் ஒரே நிமிஷத்துல பண்ணி முடிச்ச ஃபன் ஃபார் கிரியேச்சர். இத பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா ஸ்டிக்கி டேப், பிளாஸ்டிக் பாட் இல்லனா பவுல், கொஞ்சம் ஃபன் ஃபர், ஒரு க்ளூ ஸ்டிக், ஒரு பேப்பர் பிளேட், கொஞ்சம் காட்டன், அப்புறம் கொஞ்சம் கூகுள் ஐஸும் வேணும். இதெல்லாம் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். இதோட ஒரே நிமிஷத்துல திருப்பி வந்துடுறேன். ஓகே, வாங்கிட்டு வந்துச்சு. கிடைச்சிருச்சு. இதோ இதுதான் கூகுளி ஐஸ். நான் இந்த ஃபன் ஃபார் கிரியேச்சரை ஒரே நிமிஷத்துல பண்ணி முடிக்க முடியும்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னால இதை செய்ய முடியுமா? ஆனா என்னால முடியும் உள் மனசு சொல்லுது. ஆனா இதுக்காக நான் ரொம்ப வேகமா வேலை செஞ்சாகணும். ஆனா இதை எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு கடைசியில் நிதானமா சொல்லித் தரேன். நீங்க ரெடியா? நீங்களும் ரெடியா? அப்ப வாங்க, ஒரே நிமிஷத்துல நாம இந்த ஃபன் ஃபார் கிரியேச்சரை பண்ணலாம். Start the clock. முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த பிளேட்டை திருப்பி போடணும், அப்புறம் பவுல் பஞ்சு எல்லாத்தையும் மேல வைக்கணும், அப்புறம் ஸ்டிக்கி டேப்ல இருந்து நீளமா கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா ஒட்டி வைக்கணும். இப்போ நம்மளுடைய ஃபன் ஃபார் இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் நல்லா கட்டி வைப்போம். ஒரு கிஃப்ட் மாதிரி இதை பேக் பண்ணணும். எஸ், இப்படிதான்.
எல்லாத்தையும் இங்க வைப்போமா? இத பண்ணதுக்கு நமக்கு நிறைய ஸ்டிக்கி டேப் தேவைப்படும். கொஞ்சம் கஷ்டமான வேலையா தெரியலாம். அப்படி இருந்தா பெரியவங்களோட உதவியை கொஞ்சம் கேட்டுக்கங்க. அப்புறம் இதுக்கு குறுக்க இன்னொரு ஸ்டிக்கி டேப் ஒட்டலாம். அடுத்ததா இதை இப்படி திருப்பி வச்சிருவோம். இதோ மூக்கு வரதுக்கு நாம இந்த மாதிரி இப்படி சேர்த்து வைக்கணும். இப்போ மூக்கு வந்துருச்சா? அடுத்ததா நம்ம கூகுளி ஐஸ ஒட்டணும். இதோ இங்க ஒரு கூகுளி ஐஸ ஒட்டியாச்சு. அடுத்தது இங்க ஒண்ண ஒட்டியாச்சு. ஓகே, ஒரு பம்பர் கிரீச்சர் படத்துக்கு எனக்கு போதுமான நேரம் ஒரே ஒரு நிமிஷம் தான். ஒரு வழியா முடிச்சிட்டேன். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லா விதமான ஃபன் ஃபார் கிரீச்சரும் பண்ணலாம். இதோ ஒண்ணா காட்டுறேன். இதுல கருப்பு வெள்ளையில மென்மயிரும் அட்டக்கொம்பும் கண்ணிமையும் இருக்கு. இதோ இத கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிங்க் நிறத்துல மென்மயிரும் இறகு கண்களும் அட்டக்கொம்புகளும் வச்சுக்கலாம். ஒரே நிமிஷத்துல ஃபன் ஃபார் கிரீச்சர் பண்ணியாச்சு. சரி, இதையே நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இதை எப்படி பண்ணீங்கறத இப்போ உங்களுக்கு நிதானமா காட்டுறேன் பாருங்க. இதை எப்படி பண்றதுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் மறுபடியும் பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டை எடுத்து ஒரு பேப்பர் பிளேட் மேல வச்சு பஞ்சு அதுக்கு மேல வச்சு ஸ்டிக்கி டேப்பை போட்டு ஒட்டிடுவோம். இப்போ கொஞ்சம் ஃபன் ஃபரை எடுத்து அந்த பாட் மேல வச்சு டேப்பை போட்டு நல்லா ஒட்டலாம். ஒரு மூக்கு வடிவத்தை கொண்டு வந்ததும் அதுக்கப்புறம் கூகுளி ஐஸை ஒட்டினா நம்ம ஃபன் ஃபார் கிரீச்சரை பண்ணி முடிச்சிடலாம். நீங்க இதை ஒரே நிமிஷத்துக்குள்ள ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. பாய். அடுத்து எங்க போறோம்னு எனக்கே தெரியல. ஓ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆமா, இவங்க என்ன பண்ண போறாங்க? நான் தான் green. நான் தான் yellow. நான் தான் red. நான் தான் light blue. நான் தான் orange. நான் தான் dark blue. இது ஒரு drum. சூப்பரா பண்ணீங்க. அப்புறம் பார்க்கலாம். ஹலோ, நீங்க எல்லாரும் ரெடியா? ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பாருங்க. நான் வர போறது தெரியாத சில மினி மேக்கர்ஸ் நான் இப்போ சந்திக்க போறேன். ஹலோ, உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கு டைனோசர்னா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேனே, உண்மையா? அப்படி போடுங்க. சூப்பர். நான் ஒரு பெரிய டைனோசர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? ஓகே, அப்படினா ஜேக், டாமினிக், சிமரன், ஹாரிசன், அப்புறம் டியானா, எல்லாரும் வாங்க. கம் ஆன். ஓகே, உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு கேக்குறேன். டைனோசர் எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? கூர்மையான பல்லோட. கூர்மையான பல்லோட. கூர்மையான நகம். கூர்மையான நகம். இது கூட நல்ல ஐடியா தான். ஓகே, வேற என்ன பண்ணலாம்? ஸ்பைக்கி. ஸ்பைக்கி. சரி, ஸ்பைக்ஸ் நம்ம எங்க வைக்கணும்? அதோட முதுகுல. முதுகுலையா? சரியா சொன்னீங்க. நம்ம தயாராயிட்டோம்னு நினைக்கிறேன். போங்க, ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம கிட்ட 6 பெயிண்ட் பிரஷஸ் இருக்கு. 6 பெயிண்டர்ஸும் இருக்கும். ஓகே, பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ஒரு பெயிண்ட் பிரஷ் எடுத்துக்கோங்க. டைனோசரை பெயிண்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, நம்ம டைனோசர் எந்த அளவுக்கு பெருசா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? திமிங்கல அளவுக்கு. திமிங்கல அளவுக்கா? அப்படின்னா சம பெருசா இருக்கும்ல? மஞ்சளும் சிவப்பும் பெயிண்ட் பண்ண பேப்பர் பிளேட்டை வச்சு ஆரம்பியான டைனோசர் ஸ்பைக்ஸும் கால் நகத்தையும் பண்ணலாம். டைனோசர் என்ன மாதிரியான சத்தம் எழுப்பும் சொல்லுங்க பாப்போம். டாமினிக், எனக்கு ஒரு கால் நகம் வேணும். பிரமாதமா பண்ணீங்க. எங்க பின்னாடி கொஞ்சம் க்ளூவை தடவுங்க. அப்புறம் பாதத்தை விட்டுங்க. அப்படிதான். எக்ஸாக்ட்லி. Well done. High five. பிரமாதமா பண்ணீங்க. அப்படிதான். நல்லா சுத்துங்க. எனக்கு தலையா சுத்துது. இப்ப நான் பால் இந்த பக்கம் வச்சிடுறேன். நீங்க பந்து உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. எஸ், முடியாச்சு. இப்ப டைனோசருக்கு கண்ணு வச்சாச்சு. அடுத்ததா நம்ம டைனோசருக்கு கொஞ்சம் தேவை செதில்கள். பெரிய டைனோசர் படத்துக்கு செம ஜாலியா இருக்கு. நீங்க உங்க வீட்ல இருந்துட்டு சின்னதா ஒரு டைனோசர் பண்ண ட்ரை பண்ண கூடாது?
பிரகாசமான வண்ணத்துல ஒரு அட்டகாசமான டைனோசரை பண்ணி பாருங்க. அதை வச்சு நீங்க நல்லா விளையாடலாம். உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். இதை பண்றதுக்கு நமக்கு மூடியோட ஒரு கார்ட் டியூப், 2 சின்ன பெட்டி, கொஞ்சம் ஃபாயில், கொஞ்சம் க்ளூ, ஒரு பிரஷ், டிஷ்யூ பேப்பர், ஒரு பென், அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கி டாட்ஸ். இந்த டியூப்ல இருந்து மூடிய கழட்டிடுங்க. அடியில பெட்டிகளை இந்த மாதிரி வச்சு டேப் பண்ணிடுங்க. இப்ப கொஞ்சம் கிச்சன் ஃபாயில எடுத்து நல்லா கசக்கி டைனோசரோட தலை வடிவத்தை பண்ணுங்க. அப்புறமா அத மூடிக்கு மேல டேப் போட்டு ஒட்டுங்க. இன்னொரு துண்டு ஃபாயில எடுத்து ஒரு வால் வடிவத்துக்கு அழுத்தி பிடிங்க. அப்புறமா டியூபோட முனையில டேப்பை போட்டு நல்லா ஒட்டுங்க. அடுத்து டைனோசருடைய உடல் பகுதிக்கு வருவோம். தலை முழுக்க கூகுள் க்ளூவை வச்சு கிரீன் டிஷ்யூவை ஒட்டுங்க. கைவசம் கிரீன் டிஷ்யூ இல்லனா வெள்ளை டிஷ்யூவை பயன்படுத்தி அப்புறமா பெயிண்ட் பண்ணிக்கலாம். காஞ்சதுமே உடல் மேல தலையை இப்படி வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அழகான வேலைப்பாடுகளை பண்ணலாம். வேற ஒரு கலர் டிஷ்யூ பேப்பரை கிழிச்சு முக்கோணங்களை பண்ணுங்க. அத உடல் நெடுக மேல் புறத்துல ஒட்டி ஸ்பைக்ஸ் பண்ணுங்க. இப்போ டைனோசருக்கு கண்ணை ஒட்டுவோமா? ஒரு வெள்ளை ஸ்டிக்கர்ல ஒரு கருப்பு புள்ளிய வச்சு கண்மணிகளை பண்ணுங்க. அப்புறமா அதை ஒட்டுங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அலங்காரம் பண்றதுக்கு மத்த கலர்ல ஸ்டிக்கர்ஸ் சேர்க்கலாம். இது ஒரு மினி சாரஸ். பிரமாதமா இருக்குல்ல? ஒரு குட்டி டைனோசர் படத்துக்கு நிஜமாவே ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா நம்மளுடைய பெரிய டைனோசர் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். ஓகே, இத பாருங்க டாமினிக், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க கையில இருக்கிற சிசர்ஸ் ரொம்ப அதேதான். கட் பண்ணுங்க. வெல் டன். இப்போ அடுத்ததா நம்ம டைனோசர் வாழறதுக்கு ஒரு வெப்பநிலை கார்டை பண்ணுவோம். ஏறக்குறைய முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வெல் டன் ஃப்ரெண்ட்ஸ், நாம செஞ்சு முடிச்சிட்டோம். தத்ரூபமா இருக்கு. என்ன ஒரு அருமையான டைனோசர். மிஸ்டர் மேக்கர், கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான். என்னுடைய மேக்கிங் டைம் முடிஞ்சு போச்சு. ஆனா இனிமே தான் உங்க மேக்கிங் டைம் ஆரம்பிக்க போகுது. ஓகே, அடுத்தது நாம இந்த மேக்கர் மொபைல அதோட பெட்டியில வைக்க போறோம்.